ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் ஹெர்பல் கேர். இன்னைக்கு நம்ம மாஸ் ஹெர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம பேர்லி லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஷாம்பு பேஸ் தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி டிரான்ஸ்பரண்ட் ஷாம்பு பேஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அதையுமே ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த பேஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். டிஎம் வாட்டர் வந்து 60 ml வந்து எடுத்துக்கிறேன். கிளிசரின் 5 ml, EDTA 0.2 கிராம், EGMS 2.5 கிராம், CABP 15 கிராம், SCI பவுடர் 10 கிராம், கொக்கோ மோனோ 1 கிராம். PEG வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ் பியில் பார்த்தீங்கன்னா கொக்கோ குளுக்கோசைடு வந்து 10 கிராமும், ஃபினாக்சி எத்தனால் 1 ml வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் SCI பவுடர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து செய்ய போகிறோம் அப்படின்னா, எல்லா பொருட்களையுமே மெஷர் பண்ணி ஒரு லைன் பை லைனாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, செய்யும்போது எந்த மிஸ்டேக்கும் வராமல் உங்களுக்கு கரெக்டாக செய்ய முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் SCI பவுடர் வந்து ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். EDTA வந்து 0.2 கிராம் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து EGMS, இந்த EGMS தான் நம்மளுக்கு பேர்லி லுக் வந்து கொடுக்க போகுது. ஸோ அதனால் EGMS 2.5 கிராம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த EDTA பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம், இதுலேயுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கலரை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, அந்த ஒரு ஒயிட் கலராக அப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இது வந்து கொக்கோ மோனோ நம்ம எடுத்துருக்கோம். இது கொக்கோ மோனோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு திக்னிங் ஏஜென்ட் தான். CABP வந்து நம்மளுக்கு SCI பவுடர் வந்து நமக்கு எப்படி நம்மளுக்கு ஃபோமிங் கொடுக்குதோ, அதை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா கிளிசரின் 5 mlலும், அதுக்கப்புறமா கொக்கோ குளுக்கோசைடுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஹேரை வந்து நல்லா ஸ்மூதன் பண்ணுறதுக்காக, நல்ல ஒரு மாய்ஸ்சராக இருக்கிறதுக்காகவும், அதே மாதிரி அது வந்து ஒரு சர்ஃபெக்டன்ட் அப்படிங்கிறதுனால அதுவுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம SCI பவுடர் வந்து நம்ம ஒரு பீக்கரில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, EDTA இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஹீட்டிங் ப்ராசஸில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே நம்ம ஒன்றா முதல்ல சேர்த்துக்கலாம். இப்போ EDTA வந்து நம்ம சேர்த்ததுக்கப்புறமா EGMS, அதுக்கப்புறமா கொக்கோ மோனோ, இப்போ இது எல்லாமே நம்ம ஒன்றாவே சேர்த்துக்குவோம். இப்போ நீங்கள் PEG வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அதுவும் கூட நீங்கள் இதிலே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் ஜாந்தன் கம் வந்து சேர்க்கறதா இருந்தாலுமே, இதில் வந்து ஒரு 0.2 கிராம் இல்லைனா ஒரு 5 கிராம் அளவுக்கு நீங்கள் திக்னிங் வேணும் அப்படின்ற பட்சத்தில் வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இது வந்து சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் டிரான்ஸ்பரண்ட் ஷாம்புலாம் நீங்கள் சேர்த்திங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி கிளிசரின் சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, CABP எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் வந்து நம்ம ஹீட் பண்ணணும். ஏன்னா அப்படி டைரெக்டாக நம்ம வந்து ஹீட் பண்ண முடியாது இல்லையா? அதனால நம்ம டபுள் பாயிலிங்கில் நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து EGMSலாம் போட்டோம் இல்லையா? பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக மெல்ட் ஆயிரும். அந்த EGMSலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால நம்ம டபுள் பாயிலிங்கில் இதை நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆகும்போது ஓரளவுக்கு நமக்கு வந்து நம்ம டபுள் பாயிலிங்கில் வைக்கிறதுனால நம்மளோட ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாது. சப்போஸ் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து அப்படியே அடுப்பில் வச்சு அதை வந்து மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து பர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது நம்மளோட ப்ராடக்ட்டும் வேஸ்ட் ஆகிரும். ஸோ அதனால எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா, டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். சோப்பு செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி காஸ்மெட்டிக் எந்த பொருள் செஞ்சாலுமே நீங்கள் டைரெக்டாக செய்கிறதோட இந்த மாதிரி டபுள் பாயிலிங் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து 60 ml வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குன்னு பாத்திரம் இதெல்லாமே நீங்கள் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நானுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் இந்த பீக்கர் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குவான்டிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த பீக்கர்லேயே செஞ்சிடலாம். நிறைய செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுக்கு மட்டுமே நீங்கள் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம வந்து அந்த SCI பவுடர்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது, மாஸ்க் இதெல்லாம் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அது வந்து இல்லைன்னா லைட்டாக இருமல் வர மாதிரி இருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லாவே மெல்ட் ஆயிருச்சு. நம்ம போட்ட அந்த EGMS அப்புறம் PEGலாம் போடுறோம் அப்படின்னா, அது எல்லாமே இந்த கொக்கோ மோனோ எல்லாமே கொஞ்சம் ஃப்ளேக்ஸ் மாதிரி தான் இருக்கும்.
ஸோ அது வந்து எல்லாமே உங்களுக்கு மெல்ட் ஆகி, நல்ல ஒரு அந்த கொக்கோ மோனோலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு திக்னிங் ஏஜென்ட்டு. அதனால நமக்கு 1 கிராம் போட்டிருக்கோம் பாருங்க. நல்லாவே உங்களுக்கு ஷாம்பு திக்கா கிடைக்கும். ஸோ நமக்கு ரொம்ப திக்கா ஆயிருச்சு அப்படின்னாலுமே, நீங்க டென்ஷன் எடுக்க வேண்டியது அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ண முடியாது. ஆனா, நம்ம வந்து இந்த ப்ரொசீஜர் பண்ணுன உடனே நமக்கு ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னா, நீங்க கொஞ்சமா டிஎம் வாட்டர ஹீட் பண்ணிட்டு, அதில லைட்டா நீங்க ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது வந்து சரியாயிடும். ஸோ அதிகமான குவான்டிட்டி ஊத்தக்கூடாது. சும்மா ஒரு 5 எம்எல், 10 எம்எல் தண்ணி வந்து நீங்க ஆட் பண்ணி பாருங்க. அது ஓரளவுக்கு டைல்யூட் ஆயிடும். ஸோ இப்ப இதில வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா, குளுக்கோசைடு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இத ஆட் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு திக்கான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் நல்லா திக்காயிரும் நம்மளோட ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து நமக்கு உடனே திக்காற மாதிரி இருந்தாலும், நமக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு இது வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆனதுக்கப்புறமா, உங்களுக்கு கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும். நீங்க தண்ணியா இருந்தாலும் சரி, கெட்டியா இருந்தாலும் சரி டென்ஷன் எடுக்க வேணாம். ஏன்னா, நம்ம குடுத்துருக்கிற அளவுப்படி நீங்க பெர்ஃபெக்ட்டா நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ, இப்ப நம்ம வந்து குளுக்கோசைடு வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம், நம்மளோட பேஸ் வந்து நல்லாவே வந்து திக்கன் ஆகுறது தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ, இது வந்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுறணும். நமக்கு வந்து இத பார்க்கும்போது தண்ணியா இருக்கே என்ன பண்றது? அப்படின்னு யோசிக்க வேணாம். அப்படியே நீங்க விட்டுருங்க. அது வந்து நல்லா கெட்டி ஆகிரும். கெட்டி ஆனதுக்கப்புறமா, ஒருவேளை நமக்கு ரொம்ப கெட்டியாயிடுச்சு அப்படின்னா, நம்ம வாட்டர் ஊத்தி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இது கரெக்ட்டா உங்களுக்கு வரும். இப்ப நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆறுனதுக்கப்புறம் இப்ப வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து கொஞ்சம் நுரையும் இருக்கிறதுனால, உங்களுக்கு அது நல்லா புஃப்ன்னு வந்து அந்த ப்ராடக்ட்டே வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி தெரியிற மாதிரி இருக்கு இல்லையா? இதுதான் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. நம்ம இத அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, மேல உள்ள நுரைகள் எல்லாம் போயி, அதுக்கப்புறமா நீங்க பாட்டில்ல போர் பண்ணீங்க அப்படின்னா கரெக்ட்டா இருக்கும். இப்ப நான் வந்து பாட்டில்ல எதுலயுமே நான் போர் பண்ண போறதில்ல. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, கோகனட் மில்க் ஷாம்பு தான் நம்ம வந்து பண்ண போறோம். அதுக்கு இந்த பேஸ் வச்சு தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ, அதனால நான் வந்து பாட்டில்ல போர் பண்ணல. ஸோ, இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்பதான் நீங்க பார்க்க முடியும். நெக்ஸ்ட் நீங்க கேட்குற மாதிரி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ, நீங்க கேட்கும்போது என்கிட்ட அந்த மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். இல்ல அப்படின்னா, அது நான் பர்ச்சேஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவா மேக் பண்ணணும். ஸோ, அதனால வெயிட் பண்ணுங்க. நீங்க கேட்ட உடனே எங்களால போட முடியல அப்படின்னா, நீங்க எதுவும் நெனச்சுக்க வேணாம். நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பா வீடியோவுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.